பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுங்கள் என டிஆர் பாலுவிடம் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆம்னி பஸ்கள் கோயம்பேட்டிலிருந்து பயணிகளை ஏற்றி செல்வதை தடுக்க வேண்டும் என அமைச்சர் சிவசங்கரன் அறிவுறுத்தியுள்ளார். இந்திய சுதந்திரத்துக்கான காந்தியின் போராட்டம் பலனளிக்கவில்லை என்றும் இந்திய தேசிய இராணுவத்தின் கடற்படை மற்றும் விமானப்படையின் புரட்சியே இந்தியாவின் சுதந்திரத்திற்கு காரணம் எனவும் ஆளுநர் RN ரவி நேற்று தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தேர்தலுக்காக திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் அறிக்கை குழு ஆலோசனைக் கூட்டம் சென்னை அறிவாலயத்தில் நேற்று நடந்தது. வேங்கை வயல் விவகாரத்தில் TNA சோதனை தோல்வியடைந்துள்ளதாகவும் குற்றவாளிகளை தமிழக அரசு தப்பவிட்டதாகவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். எங்கள் கொள்கைகளோடு எந்த கட்சியும் ஒத்துப்போகாத பட்சத்தில் 40 தொகுதிகளிலும் மக்கள் நீதி மய்யம் தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் துணைத் தலைவர் பேட்டியளித்துள்ளார். மத்திய மாநில அரசுகள் ஒன்றிணைய வேண்டும் என மத்திய அமைச்சர் VK சிங் தெரிவித்துள்ளார். மதுரை கீழக்கரையில் 62 கோடி ரூபாய் செலவில் கட்டிய ஜல்லிக்கட்டு அரங்கம் இன்று முதல்வரால் திறக்கப்படுகிறது. பாஜகவின் திசை திருப்பும் தந்திரங்களுக்கு வரவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் கூறியுள்ளார். நான் சாகும் வரை முஸ்லீம் தான் என்ற குஷ்புவின் வீடியோ வலைத்தளத்தில் வைரலாகியுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் பிரதிஷ்டை விழாவையொட்டி திருவாரூர் அரசு உதவி பெறும் பெண்கள் பள்ளியில் ஜெய் ஸ்ரீராம் என முழக்கப்பட சொல்லிய பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வாணியம்பாடி அருகே கொத்தூர் சோதனை சாவடி வழியாக காரில் கொண்டு வந்த 1392 மது பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்துள்ளனர். திருநெல்வேலி இடையே இயக்கப்பட்டு வரும் முன்பதிவில்லாத ரயிலை செங்கோட்டை வரை நீட்டிக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் ராமர் அயோத்தி கோயிலின் படத்துடன் 10,000 அடி உயரத்தில் இருந்து குதித்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார். சென்னை திருமுல்லை வாயிலில் விஷவாயு தாக்கி தொழிலாளி உயிரிழந்தது தொடர்பாக ஆவடி மாநகராட்சி ஆணையர் ஆய்வு செய்தனர். நெல்லை அருகே மேல்நத்தம் வயல்வெளிகளில் மேய்ந்த 20 மாடுகளை அப்பகுதி மக்கள் பிடித்து அங்குள்ள சிவன் கோயிலில் அடைத்து வைத்தனர். மெரினா கலங்கரை விளக்கம் அருகே இந்தியாவில் முதன்முறையாக கடற்கரையில் அமைக்கப்படும் மெட்ரோ ரயில் நிலையம் துவங்க உள்ளது. தைப்பூசத்தை முன்னிட்டு திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்களின் நலன் கருதி மீண்டும் சத்திரங்களை புதுப்பிக்க வேண்டும் என பக்தர்கள் விரும்புகின்றனர். நெல்லை சந்திப்பு திருவள்ளுவர் ஈரடுக்கு மேம்பாலத்தின் கீழ்ப்பாலத்தில் தூண்களுக்கு இடையே இருபுறங்களிலும் திருக்குறள்கள் எழுதப்பட்டுள்ளன. தேர்தலை சந்திக்கும் பாஜகவுக்கு தங்கள் சாதனைகளை மக்களிடம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என நூல்கள் வெளியீட்டு விழாவில் முதல்வர் MK ஸ்டாலின் பேசியுள்ளார். ராமர் முகத்தை முதலில் பார்த்த 150 பேரில் நானும் ஒருவன் என நடிகர் ரஜினிகாந்த் பெருமையாக பேட்டியளித்துள்ளார். கடலூர் கடற்கரை பகுதியில் ஆலிவ் ரெட்லி ஆமை வகைகளின் முட்டை சேகரிப்பு பணிகள் துவங்கியது. ராமர் கோவிலை திறந்து மக்களை திசை திருப்ப பாஜக முயற்சிக்கிறது என முதலமைச்சர் விமர்சனம் செய்துள்ளார். அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட்ட நிகழ்வு அரசியல் நிகழ்வு அல்ல என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். திமுக பொருளாளர் TR பாலு எழுதிய 4 நூல்களை முதல்வர் MK ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். மதுரை வண்டியூர் கண்மாய் தென்கால் கண்மாய் வழியாக மேம்பாலம் கட்ட தடை கோரிய வழக்கில் நீதிபதி வேதனை தெரிவித்துள்ளார். அயோத்தியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஸ்ரீ பாலராமர் கண்களை சிமிட்டி பார்ப்பதை போன்ற வீடியோ இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வருகிறது. நாட்டில் வரும் 26ஆம் தேதி குடியரசு தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் குடியரசு தின விழா அணிவகுப்பில் ராமர் சிலை கொண்ட அலங்கார ஊர்திக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய பங்கு சந்தை உலகின் 4வது மிகப்பெரிய பங்கு சந்தையாக மாறியது. ஹாங்காங் பங்கு சந்தையை பின்னுக்கு தள்ளி இந்திய பங்கு சந்தை 4வது இடம் பிடித்தது. தங்கம் விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி நேற்றைய விலையிலே விற்பனையாகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.